அதிமுக கூட்டணியில பாமக இருந்தது. அந்த அழுத்தத்தினால தான் உங்களுக்கு சம்மதிச்சாங்க. அதிமுக எடப்பாடி அவர்கள் சம்மதிச்சாங்க. இல்ல, இந்த இடஒதுக்கீட்டுக்குன்னே ஒரு தகவல்லாம் சொன்னாங்களே. இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2018ல நான் அதுவரையிலும் 240 அறக்கட்டளை 200 லட்சம் கோடி ரூபாய் சொத்து ஜனாதிபதி 44வது சட்டமா ஆக்கி கையெழுத்து போட்டு குடுத்தார் இல்லைங்களா? அதில ராமதாசனுடைய அறக்கட்டளை 58. அப்ப ஜெயலலிதா அவர்கள் தான் அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணும்பொழுது அவங்க கேட்டாங்க, இந்த துஷ்ண சொத்து இதில இருக்கான்னு சொல்லிட்டு. அது ராமதாஸ் தான் அந்த இது. அது சொன்ன உடனே சரி அப்படின்னு தான் அப்புறம் அது வன்னியர் பொது சொத்து வாரியத்தை வன்னியகுல சத்திரியர் பொது சொத்து வாரியன்றது எங்களுடைய பேனாவை வாங்கி அதை திருத்தி எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எதுக்கு நான் இதை சுட்டி காட்டுறேன்னா, இந்த சொத்து பறிபோடுன்றதுனால தான் கூட்டணிக்கே வரா மாதிரி 2018ல் இது போட்டு சட்டமாக்கி இன்றைக்கு 5 ஐஏஎஸ் அதிகாரிகள் நிர்வாகம் செய்கிறார்கள். ஏதோ அந்த சொத்தை, ஏன்னா ஒரு சாதாரண இது இல்லை, அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆக்ட் அது. அதில் ராமதாஸ் தப்பிக்க முடியாதுன்றது தான் வந்தார். இப்போ பேரெல்லாம் மாற்றிக்கிட்டு ஊர் உலகத்தில் இருக்க வன்னியர்கிட்ட அந்த வசூல் பண்ண அந்த சொத்தினுடைய பேர் என்ன, வன்னியர் கல்வி அறக்கட்டளை, ராமதாஸ் கல்வி அறக்கட்டளை மாற்றிக்கிட்டார். இதை விட நீ இந்த சமுதாயத்துக்கு செய்ய போறியா? அப்புறம் இன்னும் நீங்க சொல்ற மாதிரி வன்னியர் மக்கள் எல்லாமே அவங்க பின்னாலே நிற்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி பின்னாடியே ராமதாஸ் அவர்கள் பின்னாடியே நிற்கிறாங்கன்னு சொல்றாங்களே. எதுங்க 3 கோடி மக்களுங்க, எவ்வளோ பேருங்க இருக்கிறீங்க? வேறு ஜாதியில் இருக்கிற வன்னியனா அவனுக்கு காக்கா வன்னியன்னு சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க, இதில் இருக்கிறவங்க தான் வன்னியர்கள். வேறு ஆதில் யார் இருந்தாலும் நீ எந்த கட்சியிலையும் இந்த சங்கத்துலையும் யார், எல்லோரும் தான் இருக்கிறாங்க. நீ அப்படி தானே வச்சுட்டு இருக்க. இப்போ கூட்டம் கூட்டும்போது எத்தனை பேர் வந்தாங்க? நீங்கள் அவங்க கட்சி கூட்டங்க, அவங்க நியமனம் பண்ணாலே வரமாட்டுறாங்க இல்லைங்களா? இப்போது 2013க்கு அப்புறம் இப்போ தான் கூட்டுறாங்க. அது இளைஞர்களுக்கு வழிகாட்டுற கூட்டம்னு சொல்லிட்டு இன்னும் அந்த சித்திரை மூடு நிலவு மாநாடு. ஆமாம், அதில் என்ன நீங்கள் பேசுகிறீங்க? அன்புமணிக்கு தான் ஆலோசனை சொல்கிறார். அவர் தான் இளைஞர். அவருக்கு என்ன சொல்கிறார்? திட்டுறாருல்ல, நீ கட்சிக்குள்ளேயே நீ கூட்டணி வைக்கிற, ஏமாத்தாத, நீ யாரையும் காக்கா பிடிக்காத, இங்கெல்லாம் வேலைக்கு நடக்காது கண்ணு, நடக்காது தம்பி, உன் வேலையை பாரு, உனக்கு 2 அடுக்கு மாளிகை இருக்குது, உனக்கு 2 கார் இருக்குது, 4 ஃபோனு வச்சுருக்கிற, இன்னும் கூட 4 வாங்கிக்க. ஆனால் இங்கே ஏமாத்துகிற வேலை, இந்த வேலை என்கிட்ட நடக்காது, நான் தான் நிறுவனர், நான் தான் எல்லாத்தையும் பண்ணுவேன் அன்ற மாநாடும் போதே உங்களுக்கு பிரச்சனை வருது இல்லை? ஆமாம், இல்லை அதுக்கு முன்பே பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? இல்லை, மாநாடு நடத்துறதுல யார் தலைமைன்றதில் முதல்ல அன்புமணி போகிற என் தலைமையில் மாநாடு நடைபெறும்னு ஒரு 3 மணிக்கு, ஒரு 3:10க்கெல்லாம் 3:05க்கெல்லாம் ராமதாஸ் என் தலைமையில் தான் மாநாடு நடக்கணும்னு. அடுத்தது சௌமியா அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தான் மாநாடு நடக்குன்னு போகிறாங்க. அப்போவே பிரச்சனை, அந்த மாநாட்டில் நடந்த கூத்தெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் மட்டும் பேசினே இருக்கிறாங்க. இந்த தொகுப்பாளர் பேசி புத்தகத்தை வெளியிடுவார், அவர் மட்டும் இறங்கி போகிறார்.